அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. ஜனநாயகனுக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. அதனால இந்த விவகாரம் மேலும் சிக்கலாக மாறுகிறதா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். மணிகண்டன், சென்சார் போர்டினுடைய வாதங்கள் தொடர்ந்து வருகிறது. புதிய வாதங்கள் என்னென்ன முன் வச்சிருக்காங்க? தொடர்ந்து சென்சார் போர்டு தரப்பிலான வாதங்கள் தான் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே அந்த மறு ஆய்வு குழுவுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே போல குறிப்பிட்ட தேதியை சர்டிபிகேட் பெறாமலே அறிவித்தார்கள் என்ற முன்பாக வைக்கப்பட்ட வாதங்களையே மீண்டும் ஏஜிஎஸ் சார்பிலும் இப்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அமர்வுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சினிமாட்டோகிராபி சட்டப்படியும் விதிகளின்படியும் 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமாக இருக்கக்கூடிய படமாக இருந்தால் சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் எனவும் சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் தொடர்பான தற்போதைய வழக்கை பொறுத்தவரையில இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாள்ல முடிவெடுத்துள்ளார் எனவும் முடிவெடுக்கவில்லை என சென்சார் போர்டு தெரிவிக்கிறது. தலைமை நீதிபதி சார்பில் சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாள்ல முடிவெடுத்திருக்கிறார் என தலைமை நீதிபதி அவருடைய கருத்தை பதிவு செய்திருப்பதாக பார்க்க முடிகிறது. பதிலளிக்க குறைந்த கால அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும். படத்தை 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்துள்ளதாகவும் 500 கோடி முதலீடு செய்துள்ளதாகவும் கூறி உடனடி நிவாரணம் கோர முடியாது எனவும் சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. சிபிஎஸ்சியுடைய வாதங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்ததை பார்க்க முடிகிறது. இதற்கான பதில்களை இப்ப கேவிஎன் புரொடக்ஷன்ஸ், அதாவது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் பராசரன் இன்னும் சற்று நேரத்தில் முன்வைக்க இருக்கிறார் எனவும் தெரிகிறது. இப்போதைய அளவுல எதிர்தரப்புக்கு, அதாவது சிபிஎஸ்சி தரப்புக்கு எந்தவித நேரமும் கொடுக்காமல் ஒரே நாள்ல தனி நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறதாக நீதிபதி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ தொடர்ந்து இந்த வாதங்கள் இடம்பெறுமா அல்லது உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த வாதங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த அரை மணி நேரம், அதன் பிறகு இன்னொரு அரை மணி நேரம், அப்புறம் நீதிபதிகள் தொடர்பாக கேள்விகளை எழுப்புவாங்க. இந்த வழக்கினுடைய முடிவு இன்றைக்கே ஒரு முடிவு கிடைச்சிருமா? இந்த வழக்கை பொறுத்தவரையில முடிவு என்பது யாருக்கு சாதகமாக கிடைக்கும் அல்லது வழக்கு ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. வழக்கு ஒத்திவைக்கப்பட்டால் அடுத்து பிப்ரவரி 5ஆம் தேதி அளவுல இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் பொறுத்தவரையில ஏப்ரல்லேயே நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக முக்கிய அரசியல் தலைவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவர்களது கருத்துக்களின் மூலமாக தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அளவுல பிப்ரவரி 2ஆம் வாரத்துல தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் இந்த திரைப்படம் நிச்சயமாக இன்று சாதகமான பட தயாரிப்பு குழுவுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதாகவும் கருத்துக்கள் இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் தேர்தலுக்கு முன்பாக வெளியாகவில்லை என்றால் குறிப்பிட்ட அளவிலான வருமானம் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் கிடைக்காது என்பதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் ஓடிடியில ஏற்கனவே இந்த திரைப்படத்தை 121 கோடிக்கு ட்ரேட் செய்திருக்கின்றனர். திரையரங்குகள்ல வெளியாகி 8 வாரங்களுக்கு மிகாமல் இந்த ஓடிடி ஃபீல்டுல இது போன்ற பெரிய திரைப்படங்களை வெளியிட மாட்டார்கள். அந்த ரூல் படி ஏற்கனவே படம் டிலே ஆகி இருக்கிறதுனால ஓடிடியிலையும் வெளியாகுவதில் டிலே ஆகி இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்படியாக பல தரப்பட்ட பாதிப்புகள் இந்த திரைப்படத்தின் வெளியீட்டு தள்ளி போவதன் காரணமாக திரை வட்டாரத்துல பெரிய பேச பொருளாக இருக்கக்கூடிய நிலையில விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய தினம் இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும் என்பதுல சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பதாகவே பார்க்க முடியும். ஓகே, இன்றைய தினமே இதற்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா 2 தரப்பு வாதங்களை கேட்கணும். வாதங்களுக்கு பிறகு ஏன்னா பதில் மனுவை சென்சார் போர்டு தாக்கல் செய்வதற்கு தான் அவகாசம் கேட்டார்கள். அதை எதிர்த்து தான் அவங்க உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வுக்கு வந்தாங்க. அமர்வில் இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு தடை விதித்து அவங்க நீங்கள் உங்களுக்கான ஒரு தேதியை குறிச்சுக்கிட்டு நீங்கள் நெருக்கடி தர முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்துடைய அமர்வு சொன்னது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா இதுக்கு தடை கேட்டு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை மீண்டும் அணுகுங்கன்னு சொல்லி இந்த மனுவை விசாரிக்க மறுத்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த மனு மீண்டும் இந்த அமர்வுக்கு வந்திருக்கிறது. தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுக்கு வந்திருக்கிறது. இங்கே சென்சார் போர்டு தரப்பில்
அவங்களுடைய வாதங்கள் வந்து அறிக்கையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பதில் மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதனுடைய விசாரணை தான் நடைபெற்று வருகிறது. 21ஆம் தேதிக்குள்ளாக இதில் முடிவெடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தது. ஆனால் இப்போது பதில் மனுவை இவங்க தாக்கல் பண்ணியிருப்பதன் மூலமாக அதை பரிசீலிப்பதும் அதை பற்றி ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் அப்படின்னா கூட உடனடியாக தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தெரிகிறது. அதனால் இன்றைய தினம் இது முடியாது. இல்லை, சென்சார் போர்டுக்கும் முழுமையான அதிகாரம் இருக்கிறது, சென்சார் போர்டுடைய தலைமை தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அவங்க மாதத்துக்கு ஒரு முறை கூடி இந்த மறு தணிக்கைக்காக கூடுவாங்க. அப்போது இந்த மாதம் கூடுவாங்களா, அடுத்த மாதம் கூடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை அடுத்த மாதம் அப்படின்னா தேர்வுகள் தொடங்கக்கூடிய மாதமாக இதெல்லாம் மாறிடும். அப்போ ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை பார்ப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறப்போ அதுக்கடுத்தது மார்ச்சோ ஏப்ரலோ தேர்தலுக்கான மாதங்களாக மாறிவிடும். அப்போது தேர்தலை ஒட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை தேர்தலுக்கு பின்பா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு சீக்கிரமாக இந்த படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கிறதோ அவ்வளோ வேகமாக இந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இன்னும் தாமதம் ஏற்பட்டால் அது 2-3 மாதம் தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.